வணக்கம் நண்பர்களே. திரைப்படங்களில் அரசியல் குறித்த எந்த வசனங்கள் பாடல்கள் என எதுவுமே வரக்கூடாது என்று சென்சார் போர்டு கடுமையாக இருந்த காலகட்டத்தில் தனது வித்தியாசமான பாடல் மூலம் அரசியல் கொடி ஏற்றி சென்சார் அதிகாரிகள் கண்ணில் மண்ணை தூவி உள்ளார் கவியரசர் கண்ணதாசன். இன்றைய காலகட்டத்தில் ஒரு அரசியல் கட்சி தொடங்கினால் அதனை பிரபலப்படுத்த பல வழிகள் இருக்கின்றன. ஆனால் 1950ஆம் ஆண்டு காலகட்டங்களில் இன்றைய காலத்தில் இருப்பது போன்ற வசதிகள் இல்லை. செய்தித்தாள்கள் மற்றும் திரைப்படங்கள் மூலமாகவே மக்கள் மத்தியில் கட்சியின் பெயரை நிலைநாட்டும் அளவுக்குத்தான் இருந்ததாம். அதே சமயம் திரைப்படங்களில் அரசியல் தொடர்பான கருத்துக்கள் இடம்பெற சென்சார் போர்டு கடுமையான கட்டுப்பாடுகளை விதித்திருந்ததாம். அந்த காலகட்டத்தில் பிறரிடம் இருந்து பிரிந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற கட்சியை புதிதாக தொடங்கினார்களாம். அதே காலத்தில் NS கிருஷ்ணன் பணம் என்ற படத்தை எடுக்க முயற்சித்தாராம். நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் நடித்து வெளியான இரண்டாவது படமாக பணம் படத்திற்கு கருணாநிதி திரைக்கதை எழுதிய நிலையில் NS கிருஷ்ணன் படத்தை இயக்கி முக்கிய கேரக்டரில் நடித்திருந்தாராம். விஸ்வநாதன் ராமமூர்த்தி இணைந்து இசையமைத்த இந்த படத்தில் தீனமுனா கானா என்ற ஒரு பாடல் இடம்பெற்றுள்ளதாம். இந்த பாடல் அரசியல் பேசும் படமாக இல்லை என்றாலும் படத்தில் திருக்குறள் முன்னணி கழகம் என்ற அமைப்பை படத்தில் காட்டியிருப்பார்கள். இதை வைத்துத்தான் தீனமுனா கானா என்று பாடல் எழுதப்பட்டுள்ளதாம். அடிப்படையில் இது திராவிட முன்னேற்ற கழகத்தை குறிக்கும் என்பதற்கு இந்த பாடலில் பல உதாரணங்கள் இருக்கின்றதாம். பகுத்தறிவோடு நாட்டினர் வாழ திருக்குறள் தந்தார் பெரியார். பகுத்தறிவோடு நாட்டினர் வாழ திருக்குறள் தந்தார் பெரியார் என்று எழுதிய கண்ணதாசன் அடுத்த வார்த்தையை வள்ளுவ பெரியார் என்று மாற்றியிருப்பார். திராவிட கழகத்தை தொடங்கிய பெரியார் திராவிட முன்னேற்ற கழகம் உருவாக காரணமாக இருந்தாராம். அதை வெளிப்படுத்தும் வகையில் இந்த வரிகள் அமைந்திருக்குமாம். அதேபோல் பாடலின் இறுதியில் தம்பிமார்களுக்கு ஒரு அண்ணா போலே, தம்பிமார்களுக்கு ஒரு அண்ணா போலே என்று இழுத்து பாடியிருப்பாராம். அதன் மூலம் திராவிட முன்னேற்ற கழகத்தை தொடங்கிய அண்ணாவின் பெயர் வந்திருக்குமாம். கவியரசர் கண்ணதாசன் எழுதிய இந்த பாடலில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் அனைத்தையும் மக்களுக்கு மறைமுகமாக வெளிப்படுத்தியிருப்பாராம். படத்தை இயக்கிய NS கிருஷ்ணன் தான் இந்த பாடலை பாடியிருந்தாராம். இந்த பாடல் ரசிகர் மத்தியில் நல்ல வரவேற்பு பெற்ற நிலையில் திமுக குறித்து மக்கள் மத்தியில் புரிந்து கொள்ளும் வகையிலும் அமைந்துள்ளதாம். அதே சமயம் சென்சார் போர்டு அதிகாரியின் கண்ணில் மண்ணை தூவியிருப்பார் கவியரசர் கண்ணதாசன். நேயர்களே, இந்த வீடியோ பார்த்துருக்க நீங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி பக்கத்தில் பெல் சிம்மை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ அடிக்கடி வந்து ரீச் ஆகும். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. வணக்கம்.